அந்த சம்பவத்தை ஒட்டி அவர் தமிழ்நாடு முழுக்க அனைத்து சமுதாய பேர் இயக்கம் ஒரு அமைப்பை உருவாக்கி 38 மாவட்டங்களுக்கும் போய் சாதி அடிப்படையில் ஒரு ஆர்கனைசேஷன் கன்சாலிடேஷன் பண்றார், ஒரு ஒருங்கிணைப்பு பண்றார். அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. பட்டியலினம் தவிர அதுவும் பேட்டி கொடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னா 19% 81% மோதி பார்க்கலாம். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசுறாரு. தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்து, தலித்துகள் விடுதலை சிறுத்தைகளால் தான் இன்னைக்கு ஒரு ஒழுங்கீனமான நிலைக்கு போறாங்க, நம்ம வீட்டு இளம் பெண்களை எல்லாம் அவங்க மயக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியுடைய இணைப்பாளர் என்னவா இருந்துச்சு? அது என்னவா இருந்துச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை வைக்கல, இந்த மாதிரி ஒரு பாலிசியை வைக்கல அவங்க. அதே மாதிரி மத அடிப்படையில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு வேணும், எங்களுக்கான உரிமைகள் வேணும். மதத்தையும் அடுத்த ஜாதியையும் பிற மதங்களுக்கு எதிராக, பிற சமூகங்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு அரசியலை கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போறதுக்கு பாருங்க. அப்படியே நான் இந்த கூட்டணியை கட்டமைத்ததுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிற நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வர்றீங்க. நீங்க கடந்த முறை 6 தொகுதியில நீங்க போட்டிக்கிட்டீங்க, இந்த முறை கூடுதல் தொகுதி வேணும்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுடைய தோழமை இயக்கங்களுக்கு சீட்டை குறைக்கிறாங்க. அப்ப கடந்த முறை 6 தொகுதியில நீங்க கேட்ட 6 போட்டிட்ட மதிமுகவுக்கு 4, 6 தொகுதியில பாருங்க சார் 6 என்ன அழகா வரைஞ்சிருக்கா பாருங்க. ஓ நீங்க அந்த 6 கேட்டீங்களா? அப்பயே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன் நான். போட்டிட்ட இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5, என்ன காரணத்தினால குறைக்கிறாங்கன்னு கேக்குறேன். அடுத்ததான் உங்களுக்கு பத்தி நான் வரேன். இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இது அதாவது தமிழ் சாருடைய மனிதநேய மக்கள் கட்சி, ஜனநாயக கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி நினைக்கிறேன் அது. அப்புறம் கருணாஸ் அமைப்பு, முக்குளத்தூர் புலிப்படை, ஜாதி இயக்கம்லாம் கிடையாது. அதான் அந்த சமுதாயத்துக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்க. அவங்க வெறுப்பு அரசியலை முன்வைக்கல, அதுதான் முக்கியமான ஒரு வரையறை. அந்த மாதிரி கமல் சாருடைய மக்கள் நீதி மையம், இப்படி ஒரு 9 கட்சிகள் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ வீரமுத்தரையர் கழகம் ஒரு அமைப்பு, அப்புறம் வேட்டுவ கவுண்டர்களுக்கான ஒரு அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் வந்திருக்காங்க. இந்த 9 அமைப்புகளுக்கு ஏற்கனவே இருந்த கட்சிகள் இல்லாம இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, இவங்க தரா ஒரு தொகுதியாவது வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா அதிலே ஒரு 10 தொகுதி போயிருது. தேமுதிகவுக்கு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல.